ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது தீபாவளியை ஒட்டி வருகிற நிறைய பண்டிகைகள். அதில் இப்போ நாம் 2 பண்டிகைகள் பார்க்க போகிறோம். ஒன்று சனி பிரதோஷம், அடுத்து தந்தேராஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 அன்று இந்த தந்தேராஸ் என்று சொல்லப்படுகிற நாள் இருக்குது. அது ஞாயிற்றுக்கிழமை வரும். ஒன்றும் இல்லை, அது திரையோதசி தேதியை தான் அப்படி சொல்லுவாங்க, தந்தேராஸ்ன்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி வர விஷயம். உங்களுக்கு பிரதோஷ நாள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து இருக்குது. தந்தேராஸ் அப்படின்ற நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குபேர செல்வங்களே நிறைய எல்லாரும் அனுபவித்த நாளாக இருக்குது. பழைய பதிவுகளில் இதில் நிறைய கதைகள் எல்லாமும் உண்டு. அதெல்லாம் அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம். அன்னைக்கு தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கிறதுக்கு உகந்த நாள். அன்னைக்கு எந்த நேரம் வாங்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுகாலம் யமகண்டம் அதை தவிர்த்து விடுவது நல்லது. சனிக்கிழமை அன்னைக்கு ராகுகாலம் 9 to 10 இருக்குது உங்களுக்கு. யமகண்டம் மதியம் 1 to 3 மணி வரைக்கும். பொதுவாக குளிகை நேரத்தில் 6 to 7 அன்னைக்கு காலையில் குளிகன் இருக்குது. குளிகனில் எது வாங்கினாலும் ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பன்மடங்காக பல்கி பெருகும். அப்போ நீங்கள் அந்த வெள்ளியோ தங்கமோ வாங்கணும்னு நினைக்கிறத நீங்கள் அது எவ்வளவோ உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம். காலையில் 6 to 7:30 மணிக்கு உங்களுக்கு கடை திறந்திருக்காது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க சௌகரியப்படி எப்படி வேண்டுமானாலும் செஞ்சுக்கலாம். ஒரு கிராம் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு 10 கிராம் கூட வெள்ளி வாங்கலாம். வாங்கினா நிறைய சேரும் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு சில உகந்த நாள்கள், அட்சய திருதியை மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி தான் இந்த நாளும் உங்களுக்கு தந்தேராஸ். இதெல்லாம் நிறைய வடநாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளியை ஒட்டி ஒரு அற்புதமான பூஜை நிகழ்வுகளும் இந்த நாளில் நமக்கு நடந்தேறும். அந்த விஷயத்தில் தான் இந்த மாதிரி நாம் வெள்ளி தங்கம் அந்த மாதிரி அப்படியே நோட்டு மாதிரியே வெள்ளியில் கூட கிடைக்கும். அதையெல்லாம் வாங்கி அன்னைக்கு சேகரித்து வச்சுக்கிட்டு நம்ம தீபாவளியை கொண்டாடிட்டு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம் இல்லையா, அப்போ இதையெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. இந்த அளவுக்கு தான் இந்த தந்தேராஸ் அப்படின்ற ஒரு திருநாள் நமக்கு சனிக்கிழமை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் கூட உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால் அது அப்படி இருக்குது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது சனி பிரதோஷம். ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே ஒரு தனித்துவமான பெயர்கள் உண்டு. எப்படி உங்களுக்கு ஏகாதசியிலே மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி, மோகினி ஏகாதசி, அஜபா ஏகாதசின்னு ஒவ்வொரு மாதமும் வருகிற வளர்பிறை தேய்பிறை திதிகளுக்கு தனித்தனி பெயர்கள் உண்டு. அந்த வகையில் பிரதோஷ மகிமை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய இந்த பிரதோஷங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தடவை சனிக்கிழமை வர்றது, அதுவும் தீபாவளியை ஒட்டி நமக்கு வருகிற சனி பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களும், அதற்கு பெயர் அப்படி என்ன அன்னைக்கு வர்றது அப்படி பார்த்தீங்கன்னா சிவ சுபமங்களி மகா பிரதோஷ திருநாள். சனிக்கிழமையில் பிரதோஷம் வர்றதுக்கு மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அன்றைக்கே அது சிவ சுபமங்களி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளியை ஒட்டி வர்றதுனால நமக்கு இந்த விளக்குகள்லாம் அன்னைக்கு கொஞ்சம் ஏற்றுவோம். நம்ம கோயிலெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம். எண்ணெய் திரி இது மாதிரியெல்லாம் தானம் கொடுப்போம். நம்ம அதை அன்னைக்கு நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம வீட்டில் மட்டும் நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு இல்லாமல் நம்ம கோயிலில் போயிட்டு நிறைய அகல் விளக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பக்ஷணங்கள்லாம் கூட நம்ம அதை செஞ்சு கொண்டாட முடியாத ஏழைகளுக்கெல்லாம் நாம் ஒரு பக்ஷணம் எல்லாமும் அன்னைக்கு அதை எள்ளு பொடி சேர்ந்து, இப்போ எள்ளு போட்ட முறுக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அதெல்லாம் செஞ்சால் நமக்கு நிறைய நற்பலன்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் யம தர்மராஜாவுக்கு இது ரொம்ப பிரீத்தியை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நாம் இந்த இறந்தோர்களுடைய ஆன்மாலாம் சாந்தி அடைகிறதுக்கு அன்னைக்கு நாம் இந்த மாதிரி போயிட்டு நம்ம பூஜைகள் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி சனி பிரதோஷம் அப்படிங்கிறபடியால் நாம் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களையும் வில்வம் அதெல்லாமும் நாம் வாங்கி கொடுக்கலாம். யதாசக்தி, அதுதான் பக்தி. இதுக்கு என்ன விரதம் அதெல்லாம் அவங்க வயது வசதி அதுக்கேற்றாற் போல் நீங்கள் விரதங்களை மேற்கொள்ளலாம். இதில் எந்த விரதமானாலும் சிறிய குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் விதிவிலக்கு உண்டு. மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க
எப்படியெல்லாம் விரதம் இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் இருந்துக்கலாம். அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஜலதீபம்னு போடுவாங்க. அந்த தண்ணிக்குள்ளே சும்மா ஒரு வாழை மட்டையோ இல்லை தொன்னையில் விளக்கேற்றி விடுறதோ அந்த மாதிரி ஜலதீபம் போடுறதோ இந்த மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சனி பிரதோஷத்தையும் நாம் தவற விடாமல் அந்த பிரதோஷ நேரத்தில் போய் சிவபெருமான் அபிஷேக பிரியர், அவருக்கு என்ன முடியுமோ நீங்கள் அபிஷேக திரவியங்களை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த பதிவுகளெல்லாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சச்சமயம் நடந்த நவராத்திரி திருவிழாவுடைய பல்வேறு இடங்களில் நடந்த ஒரு நவராத்திரி திருவிழாவான அந்த ஒரு படங்களை எல்லாம் தான் நீங்கள் தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த அளவில் இன்றைக்கி அந்த தந்தேராஸ் விஷயமும் நீங்கள் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கோங்க. மாலையில் உங்களுக்கு பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் வழிபாடும் தீபங்கள்லாம் நிறைய தானம் கொடுக்கறதும் பக்ஷணம் எள்ளு போட்டு இல்லை எள்ளோதரை அப்படியெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். எள்ளு போட்ட ஒரு விஷயங்கள்லாம் அன்றைக்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு சனீஸ்வரருடைய அருளும் யமபகவானுடைய அருளும் எல்லாம் நமக்கு கிடைக்கும். சிவபெருமான் அருளும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த பூஜை எல்லாமும் செஞ்சுட்டு நம்ம வெள்ளி தங்கம் எல்லாமும் வாங்கிறதுனால அவங்க ஆசீர்வாதம் கொடுத்து நமக்கு நிறைய சேரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் நமக்கு. இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் தந்தேராஸ் நல்வாழ்த்துக்கள், அதே மாதிரி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.